இந்த தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை ஓதுவார் திரு சீனிவாசன் அவர்கள் மகன் விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். நந்தா சதரின்ன எடுக்கும் மாக்கதை இந்தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்தவி நீழ்முடி கடக்கடித்தை கருத்துள் இருத்துவாம் எடுக்கும் மாக்கதை இந்தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட கடக்கை ஐந்துடை தாழ்சவி நீழ்முடி கடக்கடித்தை கருத்துள் இருத்துவாம் கைத்தல நிறை கனி அப்பமோடவள் போரி கத்திய கரை முகன் அடிபேடி கத்திடும் அடியவர் புத்தியில் நுரைபவர் கற்பகம் என இதை கடிதேகும் பத்தவும் மதியமும் வைத்திடும் கரன் மகன் தற்போது திரள் உயர் மதையனை மத்தளவகிதனை உத்தமி புதல்வரை மத்தமிழ் மலர் போடு பணிவே முத்தமிழடைவினை உட்பட எழுதிய முதல்வோரே முப்புறமேறி செய்த அச்சிவன் குறைநதும் அச்சது மோடி செய்த அதிசீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மகனிட சிவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அச்சன மணமாறும் பெருமாளே மத்தளவயிரனை உத்தமி முதல்வனை மட்டவிழ் மலர் போடு பணிவேனே பணிவேனே பணிவேனே. இந்த விநாயகர் வணக்கமான பாடல் பெரிய புராணத்திலே உள்ளது. ஆனால் பெரிய புராணத்திலே இது எப்போதுமே எல்லா நூல்லையும் விநாயகர் வணக்கம் என்பது முதல்ல இருக்கும். அது தேவாரத்தில் கிடையாது, திருவாசகத்தில் கிடையாது, திருவிசிப்பாவில் கிடையாது.
என்பது உங்களுக்கு தெரியும். 11ஆம் திருமுறையில கூட 10ஆம் திருமுறை என்பதுதான் திருமூல திருமந்திரம் உங்களுக்கு தெரியும். 10ஆம் திருமுறையில இருக்கிற 5 கரத்தனை என்ற பாடல் திருமூலர் பாடியிருப்பாரா என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உரியதாகவே இருக்கிறது. அவருடைய வரலாறை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் ஒன்றவன் தானே என்றுதான் அவர் சொல்லுகிறாரே தவிர 5 கரத்தனை என்று அவர் சொல்லவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக அது ஆராய்ச்சிக்கு உறைவியது என்றதுனாலே அதை விட்டு நாம பார்த்தோம்னா திருமூல திருமந்திரத்தில் கூட விநாயகர் வணக்கம் பாடப்படாமலேயே திருமூல திருமந்திரம் பாடப்பட்டிருக்கிறது. 11ஆம் திருமுறை என்பது உங்களுக்கு இப்ப இந்த 11ஆம் திருமுறை என்பது ஆலவாய் சிவனுடைய பாடல் தான் முதல்ல இருக்கிறது. சபாநாயகம் நீ எங்கேயோ ஒரு ஒதுப்புறமா போய் உட்கார்றீங்க, வாரியாருக்காக நீங்க என்ன மிரடி வாங்க. இங்க சபாநாயகம் வாரியாருடைய மருமகன் அவர், தேவாரத்தில் பற்றுடையவர். நீ பின்னால போய் உட்காரலாமா? வா, இப்படி எங்க இருக்கிற நீ? பின்னால போறத நான் பார்த்துக்கிட்டு தான் இப்படி வா, இப்படி அப்படி. இப்ப 12ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்ததற்கு என்பதுதான் முதல் பாட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்தாண்டதான் ஊனடைந்த உடம்பின் பிறவியேன்னு ஒரு திருப்பாடல் சிவன் பேர்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா கொஞ்சம் நினைவில் இல்லை. அப்புறம்தான் இந்த விநாயகர் வணக்கம் இருக்கிறது. இதனால விநாயகரை அவர்கள் ஒதுக்கி விட்டார்களோ என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள், இல்லையா? ஆமா, அதாவது சிவனுக்கு முதல் இடம் கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கே. இப்போ என் வீட்டில தான் நான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், என் வீட்டில தான் நான் சொல்றது நடைபெறணும். அதே மாதிரி உங்க வீட்டில் நீங்க சொல்றதுதான் நடைபெறணும். உங்களுக்குத்தான் உங்க வீட்டில் அதிகாரம் அல்லவா? உங்க வீட்டில் நான் அதிகாரம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணினால் அது உங்க வீடு அல்ல, என் வீடாயிடும், இல்லையா? ஆமா. அதுபோல திருமுறைகள் அனைத்தும் சிவபெருமானுடைய ஆதிக்கமே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, சிவபெருமான் தான். அப்பர் சுவாமி சொல்லுவார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அங்கனே. நொந்தினார்னா இறந்தார்னு பொருள் பண்ணிக்கோ. 6 கோடி நாராயணர் அங்கனே. நாராயணன் 6 கோடி பேர் போயிட்டான். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போனான். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது அப்பர் திருவாக்கு அல்லவா? ஆமா. ஆக பரமசிவன் தான் பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் என்று பேசப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் கூட பிறவா யாக்கை பெரியோன் என்று வருகிறது என்று சொல்லுவார்கள், இல்லையா? வேற்று மதத்து நூல்ல கூட அவனை அப்படித்தான் போற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். ஆனதுனால இன்னொரு தெய்வத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன். தேவார திருவாசகத்தில் முருகனுக்கோ அல்லது உமையவளுக்கோ அல்லது விநாயகர் பெருமானுக்கோ பாடல் இல்லை என்று சொன்னாலும் அவர்களை இகழப்படவில்லை, இல்லையா? அதுபோல நாம கூட வாழ்க்கையில யாராவது ஒருத்தரை நாம உயர்த்தி சொல்ல வேண்டி வந்ததையானால் இன்னொருத்தனை நாம தாழ்வாக சொல்லக்கூடாது. ஆமா, இல்லையா? ஆமா. அதை நம்ம வாழ்க்கையில இந்த நூலெல்லாம் நம்ம படிக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கடைபிடிக்கணும் என்பதுதான் நாம எண்ண வேண்டிய ஒன்று. அதை நினைவு வந்து சொன்னேன். இப்பொழுது நாம திருத்தாண்டகம் படித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே அங்கங்கே வருகிற சில பகுதிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு நான் பாடி காட்டுகிறேன். ஏனையவற்றை நீங்கள் படித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அது படிக்கிறது உங்களுக்கு நல்லது, இல்லையா? ஆமா.
நம்ம மத நூலை நாமளே படித்து பார்க்கணும், அதுல என்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதன்படி நாம ஒழுகிறதுக்கும் நாம முயற்சி பண்ணணும். உதாரணமாக நாவுக்கரசர் பாடல்ல சிவபுண்ணியம் செய்தல் எப்படி என்பதை ஒன்று சொல்றார். விளக்கினார் பெற்ற இன்பம் வெளுக்கினில் பதித்தியாகும். கோயில்ல நீ விளக்கு போட்டு கோயில நீ கூட்டி பெருக்கினா, கோயிலை கூட்டி பெருக்கிறத விட கோயிலுக்கு தண்ணீரை விட்டு அதை நல்லாக இன்னும் நான் பெருக்கிறேன்னு சொன்னா, இந்த பெருக்கிறதுனால வருகிற புண்ணியத்தை போல 10 மடங்கு கூட வரும்னு சொல்றாரு அல்லவா? ஆமா. துளக்கில் நன் மலர் தொடுத்தல் தூயவின் ஏறலாகும். கோயிலுக்கு நீ மலர் மாலை கட்டி போட்டுன்னு சொன்னா உனக்கு விண்ணுலகம் கிடைக்கும் அல்லவா? ஆமா. கோயிலுக்கு நீ விளக்கு போட்டின்னா நல்ல புத்தி நல்ல அறிவு உனக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த 3க்கும் பயன் 4க்கும் பயன் சொல்லிவிட்ட நாவுக்கரசு பெருமான் கடைசியாக ஒன்று சொல்றார் அந்த பாட்டிலேயே. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறு. கோயிலுக்கு போய் ஒருத்தன் பாட்டு சொல்லுவானே ஆனால் சிவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அவர். இதுக்கெல்லாம் அளவு சொன்னவர் அதுக்கு மாத்திரம் அளவு சொல்லாம விட்டு விட்டார். ஏன்னா அந்த பாட்டுக்கலை கிடைக்கிறதுங்கிறது மிகவும் கஷ்டம் இல்லையா? ஆமா. நான் கூட பாட்டுக்கலையை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். 19 வயசு எனக்கு. அதற்கு முன்பு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மகான் என்னை இந்த வழியில திருப்பி விட்டார். நீ நல்லா பாடுற, நீ தேவார திருவாசகம் பாடு. அந்த மகான் தான் அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? இல்லாட்டி நான் வேற என்னமோ ஒரு வேலையில நான் போயிருப்பேன். என்னை தடுத்து என்னை ஏற்றுக்கொண்ட பெருமான் அவர் தான் அருணந்தி தம்பிரான் பேரு. காசி மடத்துல, திருப்பந்தாள் மடத்துல இப்ப இருக்கிறவருக்கு முன்னே இருந்தவர். மகா துறவி, திருமுறையில மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். லட்சக்கணக்கில் அவர் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கார். லட்சக்கணக்கில் பண்ணியிருக்கார். ஆமா. அப்படி ஒரு புண்ணியமா அவர் தான் என்ன இந்த வழியில திருப்பி விட்டார். அப்புறம் நான் தேவாரம் படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் சங்கீதம் படிச்சுக்கிறதுக்காக வேண்டி படித்தேன். இது படிக்கும்போது ஒரு 10-11 வருஷம் நான் பட்ட பாட்டை பஞ்சுதான் படுமோன்னார் வள்ளற் பெருமான். அந்த மாதிரி அவ்வளவு பாடுபட்டு தான் இந்த கலையை நான் தெரிந்து கொண்டேன். அதனால ஒன்றும் குறைவில்லை இல்லையா? கிடைக்காத கலை இது. ஆமா. இசை என்பது ஒரு பெரிய மா கடல். அந்த கடல்ல நாம மூழ்கணும்னு சொன்னா மூழ்கி எழுந்திரிச்சு வர முடியாது இல்லையா? ஆமா. அதனால்தான் அவர் சொன்னாரு, ஏழிசை சூழல் புக்கோ அப்படின்னாரு. இது மாணிக்க வாசகர். ஏழிசை சூழல், தண்ணி சூழல்ல ஒருத்தன் மாட்டிட்டானா அவன் திரும்பி வருவான், உயிரோட வருவான்னு சொல்ல முடியாது இல்லையா? அது காவிரி போன்ற ஆறுகளை பார்த்தவர்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி இசையோடு பாடுதல் தான் மிகவும் உயர்வு என்று நாவுக்கரசருடைய கருத்து. இந்த பாடலை நான் என்னைக்கு படித்தேனோ அன்னையிலிருந்து நான் கோயில்ல போய் 100 பாட்டு 50 பாட்டு சொல்ல தவறுவதே இல்லை. முடியலன்னா 10 பாட்டாவது சொல்லிவிடுவேன். ஏன்? ஆமா. அதுக்கு அளவில்லாத அருள் கிடைக்கும்னு சொல்றானே நமது தலைவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரே. பொருள் இன்னைக்கு கிடைக்கும். பொருள் நமக்கு அளவுக்கு மேல கையில கிடைச்சாலும் தப்பு இல்லையா? ஆமா. அத பட்டினத்தடிகள் என்ன சொல்றாரு? பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, மண்மேல் இறக்கும் போது கொடுபோவதில்லை, மண்மேல் இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்ககிலா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே என்பது பட்டினத்தார் பாடும். செல்வம் கூட மிகுதியாக கையில வந்து சொன்னா கெட்ட வழிக்கு தான் போவான். ஆமா. அவன் துறவியா இருந்தாலும் சரி, அவன் இல்லறத்தானா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, கையில நிறைய பொருள் வந்ததே ஆனால் நிச்சயமா அவன் கெட்ட வழிக்குத்தான் போயிடுவான். அதை நீங்க நடைமுறையில நீங்க பார்த்து கொள்ளுங்கள். யாராருன்னு நான் சுட்டி காட்டுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. செல்வம் அது தீய வழிக்கே இழுத்துட்டு போயிடும். நம்ம ஜாக்கிரதையா அதை கையாண்டணும் இல்லையா? ஆமா. அப்படி சொல்லிவிட்டு
இப்பொழுது நாம திருத்தாண்டகத்தில் கொஞ்சம் பகுதி பாக்கி இருக்கிறது. அதனை நாம் இப்பொழுது பார்ப்போம். எத்தனையோ பேருள்ள திருத்தாண்டகம்னா உங்களுக்கு நான் நினைவிட்டிருக்கேன். பெரிய திருத்தாண்டகம், புக்க திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம் என்றெல்லாம் தலைப்பு பெயரோட இருக்கிறத நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். இப்ப கடைசியாக நாம் நினைக்கிறது வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒரு அற்புதமான பதிகத்தை நாவுக்கரசர் பாடியிருக்கார். அவருக்கு தெரியும். யாருக்காக பாடி வச்சிருக்காரு? நமக்காகத்தான். ஆமா, நாவுக்கரசரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பாரத ரத்னா அவருக்கு பட்டம் கொடுக்கப்படும் சொன்னா வந்து வாங்கிக்கு வராரு. அவருக்கு தேவையா? அவருக்கு இல்ல. எனக்கு கொடுத்தா ஓடுவேன் டெல்லியை நோக்கி, இல்லையா? அவருக்கு தேவையில்லை. அவர் சிவனுடைய பிரபாவத்தை அதுல பாடி வச்சுட்டு போனார். ஏன்? நமது மதத்தவர்கள், நமது பின்னால வந்தவர்கள் படித்து பார்ப்பான். அதுல அற்புதமான செயல்களை அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதை உணர்ந்து அவன் அதன்படி நடப்பான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கார், இல்லையா? ஆமா. இந்த அதன்படி படித்து பார்க்கறதுங்கிறது ஒண்ணு, அந்த அவர் சொல்லிருக்கிற கருத்துப்படி நடக்கிறது என்பது ஒன்று, இல்லையா? ஆமா. சொல்லி அதனை படிச்சு பார்த்து மகிழ்றதும் சந்தோஷம்தான். அதன்படி நடந்து விட்டால் 100 பங்கு மார்க் நமக்கு கிடைச்சது மாதிரி. அந்த என்ன அவர் சொல்றாருங்கிறத நான் கடைசி பாட்டில் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன். இப்ப அந்த வினாவிடை திருத்தாண்டகம் என்ற பகுதி அவர் அமைத்திருக்கிற அழகு இருக்கு பாருங்கோ, ஐயா. ஒருத்த கட்டடம் கட்டினான்னா அந்த கட்டடத்தை பார்த்து நம்ம மகிழ்றோம் அல்லவா, இந்த மாதிரி கட்டியிருக்கிறானே அப்படின்னு. அது போல அந்த பாட்டை அவர் எப்படி அமைச்சிருக்கிறான்னு சொன்னா வினாவிடை திருத்தாண்டகம் அதுக்கு பேர் வச்சாரா. வச்சவர் என்ன பண்ணாரு, 10 பாடல் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு பதிகத்திலையும். பதிகம் என்பது 10 பாட்டு, தேவாரத்துல 11 பாட்டு, 12 பாட்டு, 20 பாட்டு, 30 பாட்டு இருக்கு. 20 பாட்டு 30 பாட்டு எல்லாம் நாவுக்கரசர் தான். 11 பாட்டு 12 பாட்டு பாடினவர் சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் தான், இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தர் தான் தலைவர். அதுல அந்த தலைமை பகுதியை அவருக்கு தவிர வேற ஒருத்தருக்கும் நாம கொடுப்பதற்கு நாம தயாராக இல்லை. நமது முன்னோர்கள் அவருக்குத்தான் தலைமை பகுதி கொடுத்துட்டாங்க, இல்லையா? கோயில்ல போய் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய உருவம் தான் முன்னாடி இருக்கணும். சில இடங்கள்ல சில பைத்தியக்காரன் தவறு பண்றானே தவிர, ஆனா திருஞான சம்பந்தர் தான். தேவாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா முதல் 3 திருமுறை அவரு தான், இல்லையா? ஆமா. திருஞான சம்பந்தர் இந்த சைவ சமயத்துக்கு செய்த தொண்டு போல இன்னொருத்தர் செய்து விட முடியாது. ஆமா, படாத பாடுபட்டு இந்த சைவத்தை நிலைநிறுத்திட்டு போனார் அவர். இன்னைக்கு இருக்கிற சைவர்களும் சைவ பெருமக்களும் அதை நினைந்து பார்க்கிறார்களா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நீங்க, நான் 10 மார்க் கூட கொடுக்க தயாராக இல்லை. ஆமா, சைவர்கள் சைவர்களாக இல்லை. சைவ தொண்டு அவர்கள் செய்யவில்லை. சைவ தொண்டு செய்தவனையாவது சும்மா விடுறானான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆமா, இதே சமயத்தில் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு பைபிள் பாட முடியாது, குர்ஆன் ஓரளவுக்கு பாடுறான், இல்லையா? சில சிலப்பதிகாரம் பாட முடியாது, பாட்டாகவும் பாடி வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கும் பாடுறான் ஓதுவார், இன்னைக்கும் பாடுறான் ஓதுவார் அல்லவா? ஆமா, கிடைத்தற்கரிய சொத்து இது. சரி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னா பாரதி, நீ பாட முடியுமோ? வழக்கத்தில் இருக்கோ? இல்ல. இன்னைக்கு காசு கிடைச்சதோ கிடைக்கலையோ, கொஞ்சமா கிடைச்சதோ கூட கிடைச்சதோ, மரியாதை இருந்ததோ மரியாதை இல்லையோ, அதை பத்தி கேள்வி கிடையாது. எங்கேயோ ஒரு கோயில்ல ஒரு ஓதுவார் பாடிட்டு இருக்கிறான், எங்கேயோ ஒரு மேடையில ஒருத்தன் பாடிட்டு இருக்கிறான் அல்லவா? இல்லவா? நீ சிலப்பதிகாரத்தை பாடுறானா இல்ல திருக்குறளைத்தான் பாடுறானா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. ஆமா, என்பதை நீங்கள் வேற ஒரு இடத்துல இல்லாத சொத்து நம்மள்ட்ட இருந்ததுன்னா நாம தானே பெரியவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ வினாவிடை திருத்தாண்டகத்தை நாம் பாடிப்போம். நன்ன
அண்டம் கடந்த சுவடும் உண்டோ, அவனுடைய திருவடி அண்டங்கள் எல்லாம் கடந்தது, அப்படித்தானா அப்படின்னு நம்மள கேட்கிறார் இல்லையா? பையனை பார்த்து தகப்பன் கேட்கிறான், ஏண்டா இந்த குடும்பத்தினுடைய கௌரவம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான்னா, அப்ப தகப்பனுக்கு தெரியலன்னா அர்த்தம் இல்ல, நீ தெரிஞ்சுக்கலையாடா அப்படின்னு தான் கேட்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அங்கை ஏந்திய ஆடல் உண்டோ, நெருப்பை கையில் ஏந்தி கொண்டு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் நம்மள இல்லையா? ஆமா, நாம என்ன சொல்லணும்? ஆமா அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? பண்டை எழுவர் படியும் உண்டோ, பாரிடங்கள் பல சூழப் போன்றதுண்டோ, தேவாரத்துக்கு அத்தனைக்கும் நாம பொருள் சொல்ல ரொம்ப பெரியவங்களுக்கே இல்ல. டாக்டர் அய்யர்வாள் ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல பொருள் எழுதும் பொழுது, எனக்கு இந்த இடத்துல பொருள் எனக்கு என்ன அறிவுக்கு தெரியவில்லைன்னு சொல்லி கும்பிடு போட்டு எழுதினார்னு நான் கேள்விப்படுறேன் இல்லையா? இதெல்லாம் அருள் வடிவத்தில் வந்த நூல்கள். இதுக்கு பொருள் சொல்றது என்னால பெரியவங்களுக்கே முடியலன்னா நான் ரொம்ப சின்ன பையன் இல்லையா? நான் பாடத்தான் பயிற்சி பெற்றதே தவிர பாடல்களுக்கு பொருள் சொல்லுவதற்கு ஓரளவுக்குத்தான் பயிற்சி பெற்றேன். அதனால சில வரிகளை நான் விட்டுட்டேன்னா நீங்க தவறாக எண்ணி விடாதீர்கள் இல்லையா? ஆமா. கண்டம் நிறையே கருத்ததுண்டோ, அது நமக்கு தெரியுது, அவனுடைய கண்டம் கருப்பாக இருக்கிறது. ஏன்? நீலகண்டத்தை ஆலகால விஷத்தை அவன் உண்டான். ஆலகால விஷத்தை உண்டான் என்று மாத்திரம் சொன்னால் போராது. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு கூட்டம் நிறைய போகிறது, பிரதோஷத்துக்கு போறாங்கன்னு சொன்னா ஏதோ கூட்டத்தில் போய் கோவிந்தா போடுறானே தவிர அவன் ஆலகால விஷயத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றிய நாள் அது என்று அவன் எண்ணுகிறானா போறவன்லாம் இல்லையா? அத மாணிக்க வாசகர் சொல்லுவார், கோலாலமாகி குறைகளவாய் அன்றெடுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்கான் என்னேடி அப்படின்னு கேட்டார் அந்த ஊமை பெண்ண. அவ சொன்னா, ஆளாளம் உண்டிலனேல் அன்று அலன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாடணும். பெரிய தேவர்கள் என்று சொல்லப்படுகிறவர் திருமாலும் பிரமனும் தான். அவனே போயிடுவான்னு சொன்னா நித்யானந்தம் எங்க போவாரு? தர்மபுர சாமிநாதன் எங்க போவான்? ராமையா எங்க போவாரு? சொல்ல முடியுமா? தேவர இனத்தில் இருக்கிற பெரியவனே போயிடுவான்னு சொல்லும் பொழுது மனித இனம் எங்க போயிடும்? எங்க போயிருக்கும் இல்லையா? ஆமா. ஆளாளம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாடணும் என்று பதில் வந்ததல்லவா? அதனாலதானே நீலகண்டம் சொல்லுகின்றார் ஒரு அடியார். இந்த தன்மையை உணர்ந்துதான் அவர் நீலகண்டம் சொன்னார். இன்னைக்கு கோயில்ல பிரதோஷத்துக்கு போறவன்லாம் இந்த தன்மையை உணர்ந்து போறானாங்கிறது தான் சந்தேகம். ஆமா, நிச்சயமாக நான் சொல்லுவேன், கோயில்ல திருப்பூசைகள் சரியாக நடைபெறவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, நடைபெறவில்லை. நான் எங்க வேணும்னு சொல்லுவேன். ஆமா, அந்த மாதிரி நடக்காதனால்தான் நாட்டில் பலவிதமான துன்பங்கள் வருவதற்கு காரணம். அத திருமூலர் சொல்றார், முன்னவனார் கோயில் பூசைகள் முற்றிடின் மன்னவர்க்கு தீங்குள வாரி வளம் குன்றும் கன்னங்களவு மிகுத்திடும் என் அருள் காசினியில் என் அருள் நன்றி எடுத்துரைத்தானே என்பது அல்லவா? இன்னைக்கு திருப்பூசைகள் சரியாக நடைபெற வேண்டும் என்று சைவர்கள் நினைக்கிறார்களா? அதற்கு உரியவர்கள் அதை நினைக்கிறார்களா? அதை செய்கிறவர்கள் நினைக்கிறார்களா என்று எண்ணி பார்த்தால் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய கருத்து அது இல்லை. ஆமா, ஏதோ ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி தான் கோயில்கள் ஆகிவிட்டன. ஆமா, இந்த நிலை என்னைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் நன்மை இல்லையா? ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். சுவாமி சொல்றார், கண்டம் நிறையே கருத்ததுண்டோ, கண்ணில் மேற்கண்ணொன்று கண்டதுண்டோ, தொண்டர்கள் சூழ தொடர்ச்சி உண்டோ, சொல்லி எம்பிரானாரை கண்டவாரே
சொல்லுங்கள், நீங்க கண்டவாறு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நாம எங்க பார்த்தோம்? அவர் பார்த்தாரு இல்லையா? நாயன்மார்கள் பார்த்தாங்க, அவர்கள் பார்த்தார்கள். நாம சும்மா கோயில்ல இருக்கிற அந்த திருவுருவத்தை, சிவலிங்க திருவுருவத்தை தான் நாம பார்க்கிறோம். அதே சிவலிங்க திருவுருவத்தை நாம பார்க்கும்போது கடவுள் இங்கே இருக்கிறான் என்ற நோக்கம் நமக்கு வருவது மிகவும் குறைவு. அதிலே கோயில்ல பணியாளர்களாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான குறைவு. ஆமா, ஏதோ பூஜை பண்ணும் போது ஏதோ பூஜை பண்றாங்களே தவிர அந்த இலிங்க ரூபத்தில் இருக்கிறவன் பரமசிவன் இருக்கிறாங்கிற எண்ணம் இருந்திருந்தால் அந்த பூஜையை அவர்கள் சரியாக செய்திருப்பார்கள் இல்லையா? ஆமா, ஒரு மனிதனை கண்டா ஆடுறான், ஒரு பணக்காரனை கண்டா ஆடுறான், ஒரு பதவியை கண்டா ஆடுறான். அதே சாமியை அந்த நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த சாமியா அவன் சாமியா நினைக்கிறானா என்பதுதான் எண்ண வேண்டிய ஒன்று இல்லையா? ஆமா, எண்ணவில்லை என்பதுதான் என்னுடைய 100 மார்க். ஆமா, அதை என்னைக்கு நினைக்கிறார்களோ அன்னைக்கு தான் நமக்கு வாழும், நம்ம நாட்டுக்கு வாழும் இல்லையா? ஆமா என்று எண்ணி விடுகள். இப்படி கேட்டுவிட்டாரா? இப்படி ஒரு 5 பாட்டு கேட்கிறார். நான் உங்களுக்கு ஒரு பாட்டு தான் சொன்னேன். உங்க கையில புத்தகம் இருக்கும். அநேகமா 199 பேர் வீட்டுல தேவாரம் இருக்கிறது இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறாங்க. அத வீட்டுல போய் பாக்கியெல்லாம் நீங்க பாத்துக்கோ. 6வது பாட்டுக்கு மேல வினா விடை திருத்தாண்டகம் இதுக்கு பேர் அல்லவா? அந்த விடை சொல்றார். இப்ப உண்டோன்னு கேட்டதுல வினா அர்த்தம் சொல்றார். பொன்னொத்த மேனியில் பொடியும் கண்டேன். எப்படி வருது பாருங்க இந்த அமைப்பு, பாத்தீங்களா? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகு. பொன்னொத்த மேனியில் பொடியும் கண்டேன். அப்பர் சுவாமி வாக்கு. புலித்தோல் உடை கண்டேன். புணரத்தன் மேல் மின்னொத்த நுண்ணிடையால் பாகம் கண்டேன். மிழ்வதொரு பாம்பும் அரைமேற்கண்டேன். அன்னத்தேர் ஊர்ந்த அரக்கன் தன்னை அலற அடர்த்திட்ட அடியும் கண்டேன். ராவணன் கைலாய மலையை தூக்கி விட்டான். அது தூக்குனது ஆணவத்தினால. இவன் ரதத்துல போனா, தேவாரத்தில் வருகிறது இந்த வரலாறு, நீங்க தொடர்ச்சியா படிச்சு பாருங்க. ஆமா, ரதத்துல போனா இவன் ரதம் போகல, ஏண்டா போகலன்னு கேட்டான். ஒரு பாட்டுல விளக்கமாக அப்பர் சுவாமிகள் அதை சொல்றாரு. ஆமா, எந்த திருத்தாண்டகம்னு எனக்கு இப்போ சொல்ல நினைவுறவில்லை, ஆனா வருகிறது. ஏண்டா போலன்னு கேட்டான். பாகனே, கைலாய மலை குறுக்க வருகிறது, போகலன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணிருக்கணும்? கைலாய மலையா, ஆண்டவன் இருப்பிடமாச்சே அப்படின்னு சொல்லி ரதத்தை ஓட்டாதரா, அப்படி திருப்பி ஓட்டுறான்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்போ நான் என் கார் எடுத்துக்கிட்டு வர்றேன். என்கிட்ட கார் இல்ல, சொல்றேன். என் காரை நான் திருப்புறேன். திருப்பும் போது ஒழுங்கா நான் திருப்பணுமே தவிர, உங்க வீட்டு வாசப்படியில கொண்டாந்து நான் இடிச்சு விட்டு ஒரு கல்ல நான் பேத்து விட்டேன்னு சொன்னா என்ன நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. ஆமா, இப்ப என்ன பண்ணினா, அந்த கைலாய மலையை தூக்கி ஏறிடா அந்தாண்ட அப்படின்னா. பாகன் சொன்னா இது சிவன் உரைகிற மலை அப்படின்னு சொன்னான். அப்படியே சொல்றாரு அவரு, நாவுக்கரசு சொல்றாரு அவரு. ஆமா, விடுன்னு இங்க இருந்து போனா தூக்கினா மலைய. தூக்கின போது மலைய ஆடுச்சு. ஆண்டவன் எண்ணினா, என்னடா மலை ஆடுது அப்படின்னு. ராவணன் தூக்குறான்னு தெரிஞ்சது. கடப்பயலே, என்ன பூசை பண்றவன் நீ? என்னுடைய மலையை தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு உன் ரதத்தை விட நினைக்கிறியா? ஆணவமா, அதிகாரமா? அப்படியா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விரல் நுதியில ஒண்ணு அந்த மலை மேல வச்சான். விரல் நுதியத்தான் வச்சான்னு திருத்தாண்டகத்துல அப்பர் சாமிகள் அடிச்சு எரிஞ்சிடுறாரு. ஆமா,
திட்டவட்டமா சொல்றாரு. அதுக்கு சந்தேகம் எல்லாமே சொல்றாரு அவர். மழித்து இறை ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லைன்னு சொல்லிட்டார். 10 இடத்துலயே நம்ம சொல்றாரு. ஆமா, கொஞ்சோண்டு தான் வச்சாரு. இவனுடைய தலை 10 தனித்தனியா ஓடி போச்சு, 20 கையும் தனித்தனியா போயிடும். ஐயோ கடவுளேன்னு கடந்து கத்தனான். அந்த பக்கத்துல ஒரு முனிவர் வந்தார். ஏண்டா ராவணா, என்னடா கை கால்லாம் இப்படி போயிடுத்து அப்படின்னாரு. மலையை தூக்கினேன், இப்படி ஆயிட்டேன்னா. தூக்கலாமா, செய்யலாமா? நீ அவனை பாடு, பாடினா உனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு பாட்டுக்கு இறங்குறான் கடவுள் அல்லவா. அங்க அந்த வந்த முனிவர் பேரு வாக்கீசர். பேர் என்ன? வாக்கீசர். அந்த அவனுக்கு இந்த போக்கிரி பயலுக்கு வழி சொன்னதுனால்தான் மறுபடியும் இந்த பிறவி அவருக்கு கிடைச்சது. அவர் தான் திருநாவுக்கரசர். அதனாலதான் நாவுக்கரசருடைய பதிகந்தோறும் கடைசி பாட்டுல நிச்சயமாக இந்த வரலாறு இருக்கும். 300 சொல்ற பதிகத்துல எனக்கு நினைவு ஒரு 2-3 பதிகத்துல அது அவர் சொல்லல, பாக்கியெல்லாம் சொல்லிவிட்டார். ஆமா, என்ன காரணம்? பாடினால் அவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க சொல்லலாம், ஏய்யா நீ 10 வருஷம் படிச்சுட்டு வந்த, நீ பாடுற, எங்களால முடியலையே அப்படின்னு கேட்கலாம். சும்மா நீங்க வேண்டாம், எழுத்த நீட்டுங்க, இசை தானே வரும். ஓம் நம சிவாய, இதுதான் இசை. இது கூடவா முடியாது? இது முடியாதா? ஓம் சிவாய நம சொல்ல முடியாதா? இது 10 வருஷம் படிக்கணுமா? தேவையில்லையே. ஆமா, எழுத்தை நீட்டு, இசை தானே வரும். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, கபாலி 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 அப்படி சொல்லு, அதுதான் இசை அல்லவா. ஆமா, அப்படி சொன்னா அப்புறம்தான் அவனுக்கு எண்ணில்லாத ஆண்டு நீ வாழ்வாய்ந்து வாழ்நாள் கொடுத்தான், ஒரு பெரிய வாழ் கொடுத்தான். ராவணன்கிற பேரையே அவனுக்கு கொடுத்தது சிவன் தான். அவனுக்கு ராவணன் பேர் இல்ல. இப்ப அவனுக்கு முன்னாடி என்ன பேரு? தசக்ரீவன் தான் பேரு. தசக்ரீவன் என்ன அர்த்தம்? 10 தலை உடையவன் அர்த்தம் அல்லவா. ஆமா, ராவணன்கிற பேரை சிவன் தான் கொடுத்தான். ஆக நாம பாடி தப்பு பண்ணி விட்டாலும், தப்பு பண்ண வேண்டாம், தப்பு பண்ணி விட்டாலும் பாடினால் அவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை திருநாவுக்கரசர் தேவாரம் பூரா கடைசி பாட்டுல இந்த நிகழ்ச்சி அவர் சொல்றார். இப்ப சொற்றுணை வேதியன்ல கடைசியில இல்ல, அவர் சொல்லல. தலையேனிய வணங்காயில கடைசியில இல்ல. அப்படி 2 பதிகங்கள்ல தான் அதை அவர் சொல்ல விட்டிருக்கிறார். ஆக பாக்கி 300 சில்ற பதிகத்துல அதை சொல்றார் அவர். அதனால அன்னத்தேரூர்ந்த அரக்கன் தன்னை அடர்த்திட்ட அடியும் கண்டேன் அப்படிங்கிறார் அல்லவா. ஆமா, சின்ன மலர் கொன்றை. அடுத்தபடி ஒரு பாட்டு சொல்றாரு. அந்த பாட்டிலேயே தான் சின்ன மலர் கொன்றை கண்ணி கண்டேன். இந்த வினா விடை இல்லையா, கடைசி பாட்டிலையா அது, இந்த விடையில சொல்றாரு சின்ன மலர் கொன்றை கண்ணி கண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கிடைத்தற்கரிய வார்த்தை. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த வார்த்தை கிடைக்காது. சிவனை நான் எங்கே கண்டேன்னு சொல்றார் அவர். சிவனை எங்கே கண்டேன்? எங்கே கண்டேன்? கபாலி கோயில்ல பார்த்தனா, திருவொற்றியூர் கோயில்ல பார்த்தனா, திருவான்மியூர் கோயில்ல பார்த்தனா, இல்ல சிதம்பரத்துல பார்த்தேனா, திருவண்ணாமலையில பார்த்தேனா? இல்லை. எங்கே பார்த்தான்னு சொல்லுதுன்னா, சிவனை நான் சிந்தையுள் கண்டவாறே, என் சிந்தையிலேயே அவன் இருக்கிறான். ஆமா, நான் வேற எங்கேயும் நான் பார்க்கல, இங்கேயே பார்த்து கொண்டேன். தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா இது. ஆமா, கோடி கோடியா கொட்டி வச்சாலும்
இந்த சொற்றொடர் நமக்கு கிடைக்காது இல்லவா? ஆமா. சின்னமலக்கம் சிவனை நான் சிந்தையுட்கண்டவாறே, என் சிந்தையிலேயே அவன் இருக்கிறான். திருமாலும் பிரமனும் எங்கெங்கேயோ போய் தேடி நான் பைத்தியக்காரன் இல்லையா, என் சிந்தையில் அவன் இருக்கிறான் அப்படின்னு. ஒரு அடியார் என்ன பண்ணார், ஒரு மகாராஜா கோயில் கட்டினா, ஒரு அடியார் தன் உள்ளத்திலேயே கோயில் கட்டினார். யாரு? பூசலார் நாயனார் அல்லவா? உள்ளத்திலேயே வழிபடுதல் என்பதுதான் தியானம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் மாத்திரம் இருந்தால் போருமா? போராது. கோயில்ல இருக்கிற திருவுருவத்தை நாம நினைக்க கத்துக்கணும். அல்ல, கோயில்ல இருக்கிற திருவுருவத்தை பார்த்தால்தானே தெரியும். பார்க்காவிட்டால் அந்த திருவுருவம் நம்ம நெஞ்சுக்கு எப்படி வரும்? லட்டுன்னு நாம ஒண்ணு பார்த்திருந்தோமே ஆனால் தானே நாம அந்த லட்டுன்னா நல்லா இருக்கு, சரி ஒண்ணு கொண்டு வான்னு நாம கேட்க முடியும் அல்லவா? பாதுஷான்னு ஒண்ணு நாம பார்த்திருந்தோமே ஆனால் தானே பாதுஷா கொண்டு வான்னு நாம சொல்ல முடியும். அதற்கு முந்தைய நமக்கு பாதுஷான்னு கொண்டு வான்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அதனால நாம கோயில் அதற்குத்தான் திருவுருவத்தை அமைக்கப்பட்டது. அது பின்னால் இந்த திருவுருவத்தை ஏண்டா அந்த பாவி பசங்க அமைச்சான்னு சொல்ற அளவுக்கு வந்து போனதுனாலதான் வள்ளற் பெருமான் போன்றவர்கள் கோயிலுக்கே போக வேண்டாம், நம்ம இந்த திருவுருவ வழிபாடே நமக்கு தேவையில்லை, தீப வழிபாடே நமக்கு போர்மானதுன்னு நினைச்சார் அவர். காரணம் என்ன? திருக்கோயில்ல நடந்த அட்டூழியங்கள், அக்கிரமங்கள். ஆமா, விபூதி பூசிக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இதை சொல்றீங்களா நீங்க அப்படின்னு என்ன கேட்கறீங்களா? நீங்களும் கொஞ்சம் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவீங்க. நீங்க ராமலிங்க அடிகளாரை விட பெரியவங்களா நீங்க? கேட்கிற. ஆமா, அதனாலதான் இந்த திருவுருவம்னு வச்சாத்தானே இந்த பம்பெல்லாம் வருது. திருவுருவமே வைக்காத, தீப வழிபாடு யாவனம் வேணாம் செய்துக்க அல்லவா? ஆமா, மாணிக்க வாசகரே வெளியே போன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? சிதம்பரத்துல தன்னுடைய வாழ்நாள் பூரா அவர் இருந்த இடம் எங்க தெரியுமா? வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவர் இருந்த இடம் தான் பித்தர்புரம். இன்னைக்கு பிச்சவரம்னு சொல்லி இன்னைக்கு இந்த எல்லாரும் பார்வைக்காக போறாங்களே அந்த ஊர். அப்புறம் தான் போய் கூட்டிட்டு வந்தானு. ஆமா, இப்படி கோயில்கள்ல நெடுங்காலமாகவே தவறு நடந்து கொண்டிருக்க. சமீபத்தில் எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. எனக்கு நமது சமுதாயத்தில் இருக்கிற நாயன்மாருடைய வரலாறு நன்றாக செய்யப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய உதவியும் அதுக்கு தேவை அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், புதுசாக ஒரு உதவி தேவையில்லை. நம்ம கோயில்கள்ல சீர்காழியில 10 நாள் உற்சவம் நடக்குது. அதுல திருஞான சம்பந்தர் உற்சவம் நல்லா நடத்துறாங்க. அதை நல்லா டெவலப் பண்ணா போருமே. அப்பருடைய திருவிழா திருவதியிலேயும் திருப்புகலூர்லயும் நல்லா நடக்குது. அதை நல்லா டெவலப் பண்ணா போருமே. மாணிக்கவாசகருடைய திருவிழா திருவாத இதுல திருப்பெருந்துறையில அவரை ரிஷபவாகனத்தில் வச்சு தூக்குறாங்க. யார? மாணிக்கவாசகரை. ஆத்மசாமியை கூட வைக்கல, மாணிக்கவாசகரை வச்சு தூக்குறாங்க. ஆமா, அந்த உற்சவங்களை பெருசாக்கினா போருமே. அந்த உற்சவத்தை நன்றாக நடத்தினால் போருமே. கோயில்களில் தேவார திருவாசகங்களை நன்றாக பாட செய்தால் போருமே. கோயில்களில் கலை 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 என்னது கலை விழான்னு சொல்லிவிட்டு முதல்ல ஏதேனும் ஒரு பாட்டை பாடிவிட்டு அந்தாண்ட நான் கல்யாணம் பானத்துக்கு அப்புறமா கோத்துக்கிட்டு போவோமா, கல்யாணம் முன்னே கோத்துக்கிட்டு போமாங்கிற பாட்டை அவன் பாடிட்டு இருக்கிறானே. தேவையா? இது தேவையான்னு கேட்கிறேன். தேவார திருவாசகம் பாட விடுறது இல்ல. கோயில்ல கலை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். யார் கேட்கறது? அவனை எவன் கேட்க முடியும் இந்த நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனும் கேட்க முடியாது. ஆமா, அங்கங்க இருக்கிற அதிகாரிகள் பண்ற அக்கிரமத்தில் அது ஒண்ணும். இது இல்லாமல் இருந்தாலே அது நன்றாக நடக்குமே. இதுக்கு தனியா ஒரு முயற்சி தேவையில்லையேன்னு நான் பதில் எழுதி கொடுத்துட்டேன். பதில் எழுதி கொடுத்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சும்மா பொய் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? நான் எவனுடைய கையும் நான் எதிர்பார்த்து நான் வாழவில்லை. எனக்கு தேவையில்லை. கடவுள் கொடுக்கணும் எனக்கு. நான் அந்த நிலையில வாடுறேன். ஆமா, நான் ஏன் கவலை பண்ணோம்? எழுதி கையில கொடுத்துட்டு அவன் செய்யலாம் செய்யல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
அந்த உற்சவத்தை நன்றா திருமுலைப்பால் உற்சவம் சீர்காழியில் நடக்குது. அதை நல்லா டெவலப் பண்ணலாமே, இல்ல அதை செய்திருக்கலாமே அல்லவா? ஆமா. நான் தவறாக சொல்றேன், நீங்க எண்ணி விடாதீர்கள். அப்படி நான் தவறா சொல்றேன் நீங்க நினைங்கன்னா நான் இன்னைக்கே 1000 மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன். ஆமா, கோயில்கள்ல தேவார திருவாசகம் பாட விடுறாங்களா, பாட வைக்கிறாங்களா? தேவாரம் பாடினா கேட்க மாட்டாங்க அப்படின்னு விடுறான். ஆமா, இந்த அநியாயம் பண்றாங்க. நடக்குமா? இந்த அநியாயத்துக்கு யாரு முற்றுப்புள்ளி வைக்கிறது? ஒண்ணு மடாதிபதிகள் அல்லது சைவர்கள் தீவிரமாக இறங்கினாலொழிய இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ தமிழிசை சங்கம் பண்ண புண்ணியம் தேவாரம் பாட விடுறான்னு சொல்லிவிட்டான். பன்னிசை ஆராய்ச்சின்னு ஒண்ணு வச்சு 4 நாளைக்கு பாடு அப்படின்ட்டான். இந்த டாக்டர் நடத்துறாரு, வருஷம் பூரா நடத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் பூரா தேவார திருவாசகம் பாட சொல்றான். கேட்காமலா போயிடுறாங்க. இது அந்தாண்ட என்ன ஊரு, என்ன விநாயகர் திருமண மன்றம் இதுல புரசவாக்கத்தில் எங்கேயோ இருக்க, அதுல தேவாரம் பாட விடுறான். கங்கை விநாயகர் அங்கெல்லாம் மக்கள் கேட்கலையா? தெரியுமா? ஒரு பொம்னாட்டி என்ன பண்ணாலும் மருமகன் வர்றான்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சாலும், மருமகன் வரலன்னு தந்தி கொடுத்துட்டான். மகனை உட்கார்ந்து சாப்பிட சொன்னான். அவன் ரசம் பாயசம் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டான். ஐயோ, நம்ம பையனும் மருமகன் மாதிரி சாப்பிடறானே. அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்குது இல்லையா? ஆமா, பாட சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. 40 பேரை பாட வச்சான் ராஜராஜ சோழன் இல்லையா? ஆமா, ஒரு ஓதுவார் இல்ல, 40 பேர். கால வெள்ளத்தில் தேவாரத்தை தூக்கி எறிஞ்சவன்கள் இந்த திருக்கோயில் இருக்கிறவன் தான். ஆமா, சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அது என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நமது திருக்கோயில்களுக்கும் நன்மை, நமது சமுதாயத்துக்கும் நன்மை என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நீங்க நினைக்கலாம் ஏதோ தருமபுரம் சாமிநாதனுக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு அதனால சொல்றாருன்னு. தூக்கி எறிஞ்சிருவேன். தமிழ் தங்கக்காரன் கொடுக்கிறான். எனக்கு என்னையா ஏறி நிறைந்தனைய செல்வன் அண்ணாமலை செட்டியார் பேர 1000 கொடுக்கிறோம். கவலைப்பட மாட்டேன். இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுவிட்டு வேற ஒரு தொழிலுக்கும் நான் போயிடுவேன். கவலைப்பட மாட்டேன். காசு சம்பாதிக்கணும்னு காசு சாத்துக்குடி விற்கிறவன் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிறான் தெரியுமா? ஆமா, தூக்கிட்டு வித்துப்படுவேன். கவலையே பட மாட்டேன். இந்த சொல்ல நான் 37 வருஷத்துக்கு முந்தி தருமபுரம் இடத்துல சொன்னேன். ஓதுவார் வேலை தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஓதுவார் வேலையை மூட்டை கட்டி வச்சுட்டு தேவாரத்தை வீட்டில் நான் படிச்சுக்கிட்டு சாத்துக்குடி விற்பேன் தெருவில் அப்படின்னு சொன்னேன். தருமபுரம் இடத்துல சொன்னேன். நான் இதை எப்ப சொன்னேன்? 37 வருஷத்துக்கு முந்தி சொன்னேன். இன்னைக்கு சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. ஆமா, அந்த மாதிரி தேவார திருவாசகம் மடாலயங்கள்லையும் தேவாலயங்கள்லையும் ஒலிக்கணும். அதுதான் நல்லது. சைதாப்பேட்டையில ஒரு கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு ராமாயணம் வச்சுட்டான். சிவராத்திரி அன்னைக்கு இப்படி நீ வச்சது தவறுன்னு எழுதி கொடுத்த அந்த கோயிலா இருக்கு தெரியுமா? அது கோயிலா தனியா இருந்தது. காரணேஸ்வர் கோயில்ல கோயிலையும் சொல்லிவிடுறேன். கவலைப்படுவேனா? எழுதி கொடுத்துட்டேன். நிரூபிக்கட்டுமா? கோயில் இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த டெஸ்ட் போர்டுல இருந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு. ஆமா, எப்படி தவறு நடக்குது பாத்தீங்களா? சிவன் கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு கோவிந்தான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறான். எவ்வளவு பெரிய அக்கிரமம் அல்லதான். சரி, அதை நான் விட்டுறேன். அதை விட்டுட்டு நான் இங்க வந்துடுறேன். ஆக சிவனை நான் சிந்தையில் கண்டவாறு இப்படி ஒரு அற்புதமான ஒரு திருத்தாண்டகம் நம்ம சைவத்துக்கு கிடைத்ததற்கு பாருங்க, கோடி கோடி ஜென்மாவில் நாம செய்த புண்ணியம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த திருத்தாண்ட பகுதியிலே மறுமாற்ற திருத்தாண்டகம் என்று ஒன்று வருகிறது. இது வரலாற்று முறையில பாத்தீங்கன்னா அப்பருடைய வாக்குல
இரண்டாவது பதிகமாவோ என்னமோ வந்திருக்கு, கூட்டாயினவாருக்கு அப்புறமோ என்னமோ வந்திருக்கணும். இந்த திருத்தாண்டகங்கிற பகுதி தனியா பதிப்பிக்கும் போது இது கடைசியில வந்துருக்கு இல்லையா? ஆமா. வரலாற்றுப்படி தேவாரத்தை பதிப்பித்தவர்கள் மிகவும் குறைவு. ருக்மணி குக்கர் சோமசுந்தரம் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு மிகவும் வேண்டியவர். 14 லட்சம் ரூபாயோ 15 லட்சம் ரூபாயோ அந்த சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு கொடுத்தவர் அவர். லட்சுமி அம்மா இருக்காங்களா? இங்க லட்சுமி அம்மா இருக்காங்களா? இல்லையே. கோயிலுக்கு வந்திருந்தாங்க, வந்திருக்காங்களா? இல்லையே. இல்ல. சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு அந்த செட்டியார் எவ்வளவு கொடுத்தாரு? 14 லட்சம் ரூபாயோ 15 லட்சம் ரூபாயோ கொடுத்தாரு. ஆமா, சிவநெறியை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அவர் நல்ல சிவபக்தர், தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி சுந்தர தேவாரத்தை அந்த வரலாற்று முறையில் அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இதோ இருக்கிறது என் கையில் அந்த புத்தகம். எப்ப அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? நல்ல ஆய்வோடு எம்ஏ படிச்சவர் அவர். பணக்காரர். குக்கர்னு ஒண்ணு செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் அப்புறம் அவர் தான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் இந்த குக்கர்லாம் வந்தது. அவர் இந்த பதிப்பை எப்ப போட்டிருக்காரு தெரியுமா? யுவ வருஷம் சித்திரை மாசம்னு போட்டிருக்காரு. போன யுவவோ என்னமோ இந்த யுவவோ தெரியல, ஆங்கில தேதி இதுல இல்ல. எப்ப வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 14/4/1935 இந்த பதிப்பு. இப்போ வரலாற்றுப்படி தேவாரம் போகணும். நான் கேசட்ல பாடி இருக்கிறதெல்லாம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்லாம் வரலாற்றுப்படி நான் படிச்சிருக்கேன். வரலாறு எப்படி வருது? பெரிய புராணத்துல தான் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லலைன்னா நமக்கு வரலாற்று தெரியாது. மாணிக்க வாசகருக்கு அவர் சொல்லல, நமக்கு தெரியல. ஆமா, அப்படி ஒரு உதவியை பேர் அருளை நமக்கு கொடுத்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். பார்க்கவே கூடாது. ஆமா, பெரிய புராணம் மாத்திரம் அவர் செய்யல. இப்படி இதெல்லாம் வரலாற்று முறையில செய்து வச்சுட்டு போனவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். அத இப்போ சிவகாசியில் இருக்கிற ஒரு டாக்டர் அத வரலாற்று முறையில திருஞான சம்பந்தர் போட்டிருக்காரு, திருநாவுக்கரசர் போட்டிருக்காரு, சுந்தரரும் போட்டிருக்காரு. அவர் டாக்டர். எனக்கு தெரியும், நான் அவர் வீட்டுல 2 நாள் தங்கியிருந்தேன். அவனுக்கு என்ன சம்பாரிச்சுக்கிட்டு அவன் பாட்டு போலாம்ல, அவனுக்கு சைவ சமயத்துக்கு என்ன தொடர்பு? அபூர்வமான பதிப்பு. இதே மாதிரி திருநாவுக்கரசரும் போட்டிருக்காரு, திருஞான சம்பந்தம் போட்டிருக்காரு, இவரும் போட்டிருக்காரு. ஆனா முதல்ல போட்டவர் கயப்பாக்கும் சதாசிவ செட்டியார் தான். நல்லா தெரியும் எனக்கு, அவரை எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன், நான் அவரோட பேசியிருக்கிறேன். ஆமா, அவருக்கு என்ன கவலை? அவர் ஏதோ தொழில இருந்துவார், அந்த தொழிலோட பேசலாம்ல, சைவ சமய தொண்டு அது. ஆமா, ஆக இந்த வரலாற்று முறையில் அப்படி இருக்கணும். ஆனா புத்தகத்துல அதுக்கு முன்னெல்லாம் இந்த மறுமாற்ற திருத்தாண்டகம் என்பது கடைசியில வருகிறது. நான் அந்த வகையில எழுதிவிட்டு வந்துட்டேனே. ஆனா சொல்றேன், திருநாவுக்கரசர் வேற்று மதத்துக்கு போனவர், திரும்பி வந்தார், கூட்டாயினவாறு பாடினார், அவருக்கு வயிற்று வலி நீங்கி விட்டது என்று எழுதிவிட்டார். அப்புறம் வேற்று மதத்து அரசன் என்ன பண்ணினா ஆளை அனுப்பிச்சு அவரை போய் கூட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எவனாவது கையூட்டு கொடுத்தான்னா, லஞ்சம் அப்பவே இருந்திருக்கு, இந்த லஞ்சம் கொடுத்தான்னா அவனை விட்டுட்டு வந்துடாத, கையோட இழுத்துக்கிட்டு வா அப்படி என்றும் சொல்லுகிறான் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஆமா, அப்ப அவன் வந்து கூப்பிடுறான். நாவுக்கரசர் சொன்னார், அத வசன மொழியில அவர் சொல்லிவிட்டு விட்டிருந்தாருன்னா யாருக்கும் தெரியாம போனார். பார்த்தா பாடி வச்சுட்டான் அந்த பெரிய மனுஷன். கிடைச்சு போச்சு நமக்கு. நாமார்க்கும் குடியல்லோ, எடுப்புல சொல்றாரு பாத்தீங்களா? ஆமா, நாமார்க்கும் குடியல்லோ
நமனை அஞ்சோ யமனுக்கும் அஞ்ச மாட்டேன் நான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. இந்த பூமி தானம் பண்ணியிருந்தார் பாருங்க ஒருத்தர், அவர் பேர் என்ன, வினோபா பாவே. அவர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துல உண்ணாவிரதம் இருந்தார். அவர் 40 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு கடைசி நாள் அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கும் போது நான் தேவாரம் கேட்கணும்னு சொன்னார். அவர் நம்ம நாட்டவர் அல்லவர், அவர் வடநாட்டை சேர்ந்தவர். அவர் தேவாரம் படிச்சிருக்கார். நான் தேவாரம் கேட்கணும், நல்லா தேவாரம் பாடுறவங்களை கூப்பிட்டு பாட சொல்லுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் தருமபுரம் நடந்த பிரச்சார நிலையத்தில் வாத்தியாராக, அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன வந்து, ஐயா நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொல்றாங்க, வினோபா பாவே தேவாரம் கேட்கணுங்கிறாரு, நீங்க வாருங்கன்னு சொன்னாங்க. நான் அழைச்சிட்டேன். கலெக்டர் தலைமையில அந்த கூட்டம் நடைபெறும். என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னா, நான் தேவாரத்துல ஏதோ சில பாடல்கள் சொன்னேன், அதை பாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு எல்லாம் ஒத்திகெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில அவர் வந்து படுத்திருக்கார். 40 நாள் விரதம் இருந்துட்டு படுத்திருக்கார். நான் பாடணும். எல்லாரும் நூல் வச்சு நூத்துக்கிட்டு இருக்கான், ராட்ட நூல் நூத்துக்கிட்டு இருக்கான். காதல் வெட்டி கட்டிருக்கிறான் அத்தனை பேரும். நாமார்க்கும் குடியல்லோன்னு சொன்னது முதல்ல சொன்னவர் இவர் காந்தியா இல்லையே? 7வது நூற்றாண்டுல அவரே சொன்னதல்லவா? யாரு? அப்பர் பெருமான் சொன்னதல்லவா அப்படின்னு எனக்கு நினைப்பு வந்தது. நான் ஒத்திகையில கொடுத்த பாட்டெல்லாம் மறந்து விட்டு நாமார்க்கும் குடியல்லோ அப்படின்னு நமனை அஞ்சோ அப்படின்னு பாடின பாருங்க. இதை கேட்கவன் ஒரு விக்கி விக்கி அழுதார். யாரு? வினோபா. விக்கி விக்கி அழுதார். ஏன் அழறாரு, ஏன் அழறாருன்னு எல்லாரும் துடிக்கிறான். ஏன் அழுகுறாரு அப்படின்னு. ஒண்ணுமில்ல, நீங்க எல்லாம் சும்மா இருங்க, அந்த ஓதுவார பாட விடுங்க. நமனை அஞ்சோ நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோ பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் நத்தங்கவன் குடைவோர் காதில் கோமாக்கே நான் என்றும் இளாளாய் பொய்மலத்தே வடியினையே குறுகினோமே. அப்படின்னு நான் பாடி முடிச்சுட்டேன். அவர் எந்திரிச்சு உட்கார்ந்து மைக்கில் சொன்னாரு, யமனுக்கும் அஞ்ச மாட்டேன்னு சொல்ற ஒரு தமிழன் இங்க இருந்திருக்கிறான். அது நாவுக்கரசர். இந்த சொற்றொடர் கிடைக்குமாங்க? வெளிநாட்டு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் இந்த பாட்டுல ஒரு வரி நினைச்சு கேட்டு விட்டு அப்படியே உருகி போயிட்டான். அவன் செய்வனா? இங்க இருக்கிறவன் நான் பாடும்போது கேட்காம காத முடிட்டு போறானே, இவன் செய்வனா? யாரியா செய்வன்? கேட்கிற. ஆமா, நடந்ததை சொல்றேன் நான். இப்போ குறைந்து எதுவும் நான் சொல்லவில்லை, சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. ஆமா அல்லவா? ஆமா, 7வது நூற்றாண்டிலேயே சொன்னார் அவர். நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் சங்கவன் குடையோர் காதுக்கோமார்க்கே நாம் என்றும் இடாடாய் பொய்மலத்தே வழியிலேயே குறுகினோமே. நாமார்க்கும் குடியல்லோம் சொல்லிவிட்டு மனிதனுக்கு மனிதன் குடிமை இல்லை, அடிமை இல்லை. ஆனால் சிவனுக்கு நான் அடிமை அப்படின்னு கொண்டு முடிக்கிறார் அவர். சிவனுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்றார் இல்லையா? ஆமா, இந்த அற்புதமான திருப்பதிகம் இதில் இருக்கிறது. இதுல ஒரே ஒரு பாடபேதம் உண்டு. நரகத்தில் இடர்படோம் என்பதுதான் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் இதற்கு விளக்க உரை எழுத வந்தார் அருணை வடிவேல் முதலியார்னு ஒருத்தர். தேவார திருவாசகம் நல்லா படித்தவர், சாஸ்திரங்களை நன்றாக படித்தவர்.
ஆங்கில படிப்பு என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு நினைவில் வரல. மிக கத்திக்காரன். அவர் எழுதும்போது என்ன சொன்னாரு? நரகத்தில் இடப்படும், நரகத்தில் இடப்படும், இடர்படும் அல்ல இடப்படும். நான் அந்த ஸ்பாட்டுக்கே போக மாட்டேன். போனா தானே இடர் வரப்போகுது. ஸ்பாட்டுக்கே எனக்கு எங்க வேலை இல்லை. அப்படித்தான் அது இருந்திருக்கணும்னு இருக்கு. நல்ல அற்புதமான கருத்தல்லவா? அவருடைய பையன் இருக்கான் இப்போ. என்ன காலேஜ்? இந்த கிறிஸ்டின் காலேஜ் ஒண்ணு இருக்க நுங்கம்பாக்கல, அது பேர் என்ன? லயோலா காலேஜில் இருக்கான். அருணை பாலராவாயன் அவனுக்கு பேர் அல்லவா? அந்த அருண வடிவேல் முன்னார் மறைஞ்சிட்டார். அதே மாதிரி திருமூல திருமந்திரக்கும் ஒரு பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அது வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். நேற்று என்னுடைய ஆசிரியர் பெருமானுடைய கேசட் ஒண்ணு என் கையில கிடைச்சது. எங்க ஆசிரியர் பாடினது கேசட் எங்கேயும் இல்லை, எனக்கு தெரியும். ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தா உங்க ஆசிரியர் பாடிய கேசட்டை இதை கேளுங்க அப்படின்னு. அதை போட்டு கேட்டேன். வச்சிருக்கேன் வீட்டுல. அவன் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அதை அதுல அவர் என்ன சொல்றார்? ஒருத்தனுக்கு தோடு செவியன் சொல்லி கொடுக்கிறார் அவர். அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றார்? தோடுடைய செவியன் தான் எனக்கு பால் கொடுத்தான் என்று அவங்க அப்பாவுக்கு மாத்திரம் சொல்லல, நமக்கும் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிருக்காரு வேலாயுத ஒருவர். நமக்கும் அந்த அடையாளத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொன்னார். எவ்வளவு அற்புதமான சொல்லு பார்த்தீங்களா? கிடைக்காது இது. ஆமா, இந்த மாதிரி பொருள் சொல்றதெல்லாம் கிடைக்காது. அது அந்த வேலாயுத ஒருவர் சொல்லுவார். ஆமா, 200 ஓதுவாரை தயார் பண்ணாரு. 5 வருஷம் படிச்சவன் 200 ஓதுவார். இடையில விட்டுட்டு போனவன் எத்தனையோ ஓதுவார். அதனாலதான் வாரியார் அவரை ஓதுவார் ஃபேக்டரியினர், ஓதுவாரை தயார் பண்ற ஃபேக்டரியினர். கிடைக்குமா? ஆமா. அப்படி இதுல இந்த நாமார்க்கும் குடியல்லோம்ல 2வது பாட்டு ஒண்ணும் அபூர்வமான திருப்பாடல். அகலிடமேடமாக அவர் துறவி அல்லவா அப்பர் சாமிகள். இந்த பரந்த உலகம் எனக்கு என்னதுரா அப்படின்னு இல்லையா? வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, வீடு இல்லாதவனுக்கு எல்லாமே வீடு இல்லையா? அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் எட்டு உண்பார். நான் இதுக்காக சமைக்க வேண்டிய தேவை இல்லடா. ஏன் எத்தனையோ பேர் சமைச்சு சாப்பிடுறா. கையை நீட்டினா ஒரு கவலம் சோறு போடுவான், சாப்பிடுவேன். உங்க அரசன்கிட்ட வந்துதான் நான் அடிமையாக இருக்கணுங்கிறத எனக்கு எண்ணம் கிடையாது. நான் வர மாட்டேன் அப்படி சொல்லும்போது சொல்றேன். ஆமா, சிதம்பரத்துல ஒரு சாமியார் அப்படிதான் இருந்தார். கையை நீட்டுவாரு, ஒரு உருண்டையை போடுவாங்க, சாப்பிட்டு சாக்கடை தண்ணியை குடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் அந்த சாமியார். சாக்கடை தண்ணியை குடிப்பார் அவர். கால் பட்டாலே டிசீஸ் வரும்னு சொல்ற நாம அவரை குடிச்சுவிட்டு உடம்பு இவ்வளவு பெருசு இருந்தார். நான் பார்த்திருக்கிறேன் அவரை. ஆமா, ஒரு நாள் மறைந்து விட்டார் அந்த சாமியார். இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க சேமத்துல. ஆமா, அட்டு உண்பார் எட்டு உண்பார் விளக்காரையம் புகலிடமாம் அம்பலங்கள். இந்த சத்திரம் சாவடின்னு முன்ன இருந்தது, இப்ப கிடையாது. சுங்குவார் சத்திரம். இன்னும் அந்தாண்ட என்னமோ திருத்தணிக்கு போறதுல ஒரு அம்மா பேர் கனகம்மா சத்திரம். அதான் ஏழைகளுக்கு சோறு போட்ட இடம் இல்லையா? இன்னைக்கு சோறு போடுறதுக்கு வச்சா நானும் நீங்களும் போய் சாப்பிட்டுருங்க, ஏழைகளுக்கு கிடைக்காது அல்லவா? அப்படி தர்மம் செய்த நாடு இது. அப்படி தர்மம் செய்த நாடு. ஆமா, ஒண்ணும் இல்லை. என் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வருது, தினம் வருது. அது எங்க இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சமயம் என் வீட்டுக்காரிக்கு தெரியுமா? வரும், வந்து தலையை இப்படி ஆட்டும். அது கழுத்துல ஒரு மணி கட்டிருக்கும், மணி அடிக்கும். பசு வந்திருக்குன்னு ஓடுவோம் இங்கிருந்து, லாக்க போட்டு சுழட்டும். 2 வாழைப்பழம் பூசைக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுத்துருவாங்க. இட்லி இருந்தா இட்லியில 2, தோசை இருந்தா தோசையில 2, சோறு இருந்தா சோறுல கொஞ்சம் கொடுப்பாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு போடா, போயிட்டு நாளைக்கு வாடா, போயிட்டு வாடா அப்படி சொன்னா அந்த சந்து வீடு என்னது. சந்துல அவ்வளவு பெரிய உருவம் திரும்ப முடியாது அல்லவா?
மெதுவா கால் எடுத்து பின்னால வச்சு மெதுவா பின்னால போய் கீழே இறங்கி அப்படி பார்த்துட்டு போய். நான் வாழ்க்கையில கஞ்சன் அல்ல, செய்ய வேண்டியதை செய்வேன் இல்லையா? ஆமா, கஞ்சன் சொன்னா 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தருமபுரம் பாடசாலை கொடுத்தேன். நான் கஞ்சனா இல்ல, செய்ய வேண்டியதை செய்வேன், செய்ய வேண்டாததை செய்ய மாட்டேன். என்னை தயார் பண்ண ஒரு சாமியார் சொன்னார், உனக்கு வேண்டிய பொருள், அவர் சொன்னது, உனக்கு வேண்டிய பொருள் 1 ரூபாய் விற்கிற பொருள் 10 ரூபாய் விற்றாலும் வாங்கிக்கொள். உனக்கு வேண்டாத பொருள் 10 ரூபாய் விற்கக்கூடிய பொருள் 1 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்காதே. ஆமா, 24வது பண்டாசு நைட்டு நான் அழுக்க தொண்டரா இருந்தேன். அவர்கிட்ட வாழ்க்கை வாழ கத்துட்டேன். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் அவர். ஆமா, அவர் மண்ணோடு மண்ணா போயிட்டு நான் இருக்கேன். அவர் கொடுத்த அறிவு எனக்கு இருக்கு. வள்ளல் பெருமான் சொன்னார், என் கையிலே கிடைத்த பொருளை கிணத்தில் எறிந்தேன், கேணியில் எழுந்தேன், உலகத்திலும் எறிந்தேன், ஆற்றிலும் எறிந்தேன். ஆனால் சிவனே, நீ கொடுத்த அருளை நான் எரியவில்லை அப்படின்னாரு. அதனால 24வது பண்டார் சன்னதி அவர் செத்து போயிட்டார், மண்ணோடு மண்ணா போயிட்டார். தோண்டி எடுத்தப்ப எலும்பு கூட இருக்காது. ஆனால் என்னை போன்றவர்களுக்கு அவர் கொடுத்த அறிவு எனக்கு இருக்கு அல்லவா? அப்படி நான் வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டது அவர்கிட்ட தான். என்னுடைய தாப்பனார் கூட சொல்லல. ஆமா, எங்களெல்லாம் பிள்ளைகள் மாறி வளர்த்தார் அவர். 10 பசங்க அவர்கிட்ட வளர்ந்தோம் நாங்க. ஆமா, அவர் டிபன் சாப்பிடும் போது பசங்களுக்கு எல்லாம் குடிச்சாடா அப்படின்னு கேட்பாரு. அவர் தான் தேவார பாடசாலை வச்சாரு, ஆகவ பாடசாலை வச்சாரு, ஆரம்ப பாடசாலை வச்சாரு. படிக்காதவர், ஓரளவுக்கு தேவாரம் மாத்திரம் படிச்சிருந்தாங்க இல்லையா? ஆமா, அப்படி அவர் சொல்றார், அகலிடமே இடமாக ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்காரையும் புகலிடமாம் அம்பலங்கள் பூமி வேறியுடன் கிடந்தால் புறத்தால். நாவுக்கரசர் தேவாரம். நான் துறவி, கீழே படுத்து பிறழுவேன், இந்த பூமி தேவி என்னை புரட்டி தள்ளிவிட மாட்டாள் இல்லையா? மெத்தையில படுத்து தூங்குறவன் உண்டு, துண்ட போட்டு துண்டுக்கும் வழி இல்லாமல் தரையில படுத்து தூங்குற உயிர் இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிறான் அல்லவா? ஆமா, பூமி தேவியுடன் கிடந்தால் புரட்டால் பொய்யன்று மெய்யே இகனுடைய விடையுடையான் என்று கொண்டான். இது ஏதும் குறைவில்லோம், இடர்கள் தீர்ந்தோம், துகிலுடுத்து பொன் பூந்து திரிவார் சொல்லும் சொல் கேட்க கடவோமோ துரிசற்றோமே. நாவுக்கரசர் தேவாரம். துறவுத்தன்மையை இந்த 2வது பாட்டில் மிக அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்கார் சுவாமி. ஆமா, கடைசி பாட்டு இந்த பதியத்தில், நாவார நம்பனையே பாடப்பெற்றோம். நாக்கு கொடுத்திருக்கிறான், நான் அவனை பாடுவேன். நானற்ற நல்லாமே விழப் பெற்றோம். என்று எம்மையாழ்வான் அமரநாதன் அயனொடுமார்க்கு அறிவறிய அனலாய் வேண்ட தேவாதிதேவன்
சிவன் என் சிந்தை சேர்ந்திருந்தான். சிவன் நம்ம சிந்தையில வந்து சேர்ந்து விட்டானே, ஆனால் இதெல்லாம் நமக்கு கைகூடி விடும் இல்லையா? ஆமா, அதுக்குத்தான் நம்ம வழிபாடு தியானம் இதெல்லாம் அல்லவா? ஆமா. செந்திசைக்கோன் வந்து கோவாடி குற்றேவல் செய்கின்றாலும் குணமாக கொள்ளோம் என் குணத்துளோமே. ஆமா, யமன் வந்து வந்தாலும் போடா என்று சொல்லி விடுவேன். யமனுக்கு பயப்படாதவங்களே கிடையாது. ஆமா, காலனிடத்தணுகாதே காசினியர் பிறவாதேன்னு தான் சொன்னார் திருப்பூர்காரர் இல்லையா? ஆமா, யமன் வருவானே யமன் வருவானே யமன் வருவானே. அத ஒரு பாட்டு, ஒரு பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். சித்தர் பாட்டுல ஒண்ணும் யமன் வருவாங்கிற நினைப்பு நமக்கு இருந்தா இவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்திருப்போமா? செய்வோமா? என்னைக்கோ வந்து இழுப்பான். சுந்தர தேவாரத்தில் சொல்லப்படுகிறது, செக்குல கூட போட்டு ஆத்துமான். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநேனி வாடும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாற் கொள்வான் அப்படின்னு. அப்ப பாவம் செய்கிறவனை செக்குல போட்டு ஆட்டுவான் என்று தெரிகிறது நமக்கு இல்லையா? ஆமா, அந்த நினைப்பு நமக்கு இருக்குமே. ஆனால் நம்ம கொலை பண்ணிருப்போமா? கொலையில ஈடுபட்டிருப்போமா? நாம பஞ்சமாபாதகத்தில் கொலைதான் முதல்ல சொல்லப்படுகிறது இல்லையா? ஆமா, இன்னைக்கு ஒருத்தன் கொலை செய்துவிட்டு கஷ்டப்படுறான்னு சொன்னா அந்த மகாபாவத்தை அவன் செய்திருக்கிறான், அதனால தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. ஆனதுனால இப்படி ஒரு திருத்தாண்டகம் என்ற பகுதி ஓரளவுக்கு நாம படித்ததாக எண்ணிக்கொள்ளுவோம். பதியும் பதியமா பாட்டு பாட்டா பார்த்தோம்னு சொன்னா எத்தனை ஆண்டுகள் போகும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏதோ சாம்பிள் மாதிரி திருத்தாண்டம் பூரா உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு சுந்தர தேவாரம் சொல்லுவதாக உங்களிடம் நான் வாக்கு கொடுத்திருந்தேன், எடுத்துக்கொண்டும் வந்திருக்கிறேன். நேற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணினேன். இப்ப திருநாவுக்கரசர் தேவாரம் ஓரளவுக்கு நாம நிறைவு செய்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நான் தேவாரம் பூரா திருஞான சம்பந்த தேவாரம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 தடவை பூசை பண்ணிவிட்டு படிச்சு பார்த்தேன். திருநாவுக்கரசர் தேவாரம்னா ஒரு 30 தடவை படிச்சு பார்த்தேன். எனக்கு பின்ன என்ன வேலை இல்லையா? நான் என் வீட்டு வேலையெல்லாம் நான் ஒன்றும் கவனிக்கிறதே கிடையாது. எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. சம்பாரிச்சு கொண்டு போய் எங்க வீட்டில் போட்டுருவேன், அவங்க எடுத்து கொண்டு வைப்பாங்க. நல்லெண்ணெய் இலை என்ன விலை, தேங்காய் எண்ணெய் என்ன விலைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த நிமிஷம் வரலையும் தெரியாது. அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். சொல்லப்போனா நான் ஒரு பரதேசி, அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் இல்லையா? ஆமா, ஏதோ குடும்பம்னு ஒண்ணு வந்து சேர்ந்தது. அதை சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் அதை விடுவதற்கு இல்லையே. அது சொன்னார் சுவாமி பட்டினத்தில், காப்பதற்கும் வகையறியே கைவிடவும் மாட்டீர்னர் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி படிச்சு பார்த்த போது எனக்கு 2 பதிகம் என் நெஞ்சுக்குள்ள ஓடிச்சு. நான் முன்ன ஒரு தடவை இங்க நாங்க சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். 2 பதிகம் எனக்கு உயிருக்கு உயிரா நான் நினைக்கிறேன். அதை சொல்லாத நாளே கிடையாது. ஆமா, அது 2 பதிகத்துல ஒண்ணு வேயூர் தொழில்பங்கன், அது கோளறு திருப்பதிகம்னு பேர். அந்த பதிகத்தை சொன்னால் எந்த விதமான குற்றமும் நமக்கு வராது என்பது திருஞான சம்பந்தருடைய கருத்து. திருஞான சம்பந்தருடைய கருத்து. ஆமா, அடுத்த திருப்பதிகம் இடரினும் தளரினும் என்று ஒரு திருப்பதி. நாம் இந்த உலகத்தில் வாழறோம், நமக்கு பொருள் தேவை. ஒரு பெரியவர் சொன்னார், பொருளிலார்க்கு உலகம் இல்லை அப்படின்னு. நான் தான் உத்ராட்சம் போட்டிருக்கேன், தேவாரம் பாடுறேன். நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்து
அப்பா என்ன கொண்டு குன்றத்தூர்ல கொண்டு விட்டுருன்னு சொன்னா அந்த கண்டக்டர் என்ன சொல்லுவான்? என்ன சாமி உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா, கீழே இறங்கு, 6,500 ரூபாய் என் கையில கொடு, குன்றத்தூர்ல கொண்டு விட்டுறேன், அதுல 1/2 ரூபாய் குறைஞ்சாலும் உன்னை குன்றத்தூர்ல கொண்டு விட மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவானே தவிர, ஐயா ஐயா தேவாரம் பாடுறவரு, வயசானவரு, சரி பரவாயில்ல உட்காந்துக்கிட்டு சொல்லுவானா? சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, அப்ப உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவை அல்லவா? ஆமா, இந்த பொருளை கொடுக்கிறவன் பரமசிவன். அதத்தான் பட்டினத்தடிகள் சொன்னார். பிறக்கும் போது கொடுவந்ததில்லை, இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் செல்வம் சிவன் தந்ததுன்னார். நீ சம்பாதிச்சவன் கூட அவர் சொல்லல. என்ன சொன்னாரு? சிவன் தந்ததுடா. ஆமா, பட்டினத்தார் யாரு தெரியுமா? குபேரனே பட்டினத்தாராக பிறந்தான் என்பது வரலாறு அல்லவா? ஆமா. ஆக இந்த உலகத்தில் நாம வாழற வரைக்கும் நமக்கு பொருள் தேவை. நான் ஒருத்தர் போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இப்ப நான் நித்யானந்தத்தை ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போய் நான் கேட்டேன்னா அவர் என்ன நினைப்பாரு? இவர் பாடுறவர் தானே, இவர் சம்பாரிச்சு கையில வச்சுக்க வேண்டியதுதானே, கொஞ்சம் வந்து தொந்தரவு பண்றாரு என்ன அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆமா, ஒரு நாளைக்கு வேணா கொடுப்பார், 2 நாளைக்கு கொடுப்பார், 3வது நாள் தர்மபுரம் சாமி நான் இங்க வர்றாரு சொன்னா அந்த பக்கமா போயிடுவார். அவர் என்ன நீங்களும் தான் அப்படி போவீங்க அல்லவா? ஆக நான் சம்பாதிச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்துல நான் நான் எடுத்துட்டு போறதில்லை, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும், இருக்கிற வரைக்கும் வேணும் அல்லவா? இந்த பதிகத்தை படித்தால் பொருள் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் நமக்கு பொருள் தேவை. இந்த 2 பதிகமும் நான் சொல்ல தவறுவதே இல்லை, தவற மாட்டேன். ஆமா, தவறுறதில்லை கிடையாது. கோயிலுக்கு போனோம்னா இந்த 2 பதிகம் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் தான் பாக்கி பதிகங்களை சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு பணத்தாசைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய சுய வாழ்வை நானே முடித்துக் கொள்றேன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறது ஒரு எண்ணம். வேயூர் தோழி பங்கன் என்பது கோளறு திருப்பதிகம், அது தலையில எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரியும். குற்றங்கள் எல்லாம் அறுக்கக்கூடிய தகுதி அந்த பதிகத்துக்கு இருக்கு. ஆமா, 1955லயோ 56லயோ 8 கிரகங்கள் ஒன்னா கூடிச்சு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்போ ஒரு பெரியவர் என்ன சொன்னார்? வேயூர் தோழி பங்கன் படிங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா படித்தான். அதுக்கப்புறம் அந்த பதிகத்தை தூக்கி எந்த மூலையில போட்டான்னு தெரியல. ஆமா, மறந்தே போய்விட்டான், மறந்தே விட்டான். சமயத்தில் இருக்கிறவனும் விட்டான், சமயத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கிறவனும் விட்டான். போயிட்டு அந்த பதிகம் எங்க போச்சுன்னு தெரியல. அதனால்தான் இந்த துன்பத்தை எல்லாம் நாம அனுபவிக்கிறோம் இல்லையா? ஆமா, இந்த மாதிரி துன்பத்தை நாம அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னா நீ இந்த பதிகத்தை படிச்சுத்தான் தீரணும். ஆமா, நிச்சயமாக. அதுல அவர் சொல்றது, இந்த வேயூர் தோழி பங்கன்ல முதல்ல ஒரு பாட்டுல முதல்ல 2 வரி சிவனுடைய திருவுருவத்தை சொல்றார் அவர். வேயூர் தோழி பங்கன் உமையொரு பாகமாக இருக்கிறான். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் அவனை சிந்தைக்கு கொண்டு வந்து விடு, அவனுடைய திருவுருவத்தை நீ கொண்டு வந்து விடுன்னு முதல் பாட்டிலேயே அவர் அந்த 2 வரி சொல்லிவிட்டார். அப்புறம் அந்தாண்ட என்ன சொல்றாரு? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த நாட்கள் நாள் வருகிற துன்பம் உனக்கு வராதடா, சிவனுடைய திருவுருவத்தை நீ எண்ணிவிடு. அடுத்த பாட்டு, என்பது கொம்பொடாமை இவை மார்பிலங்க இருவேறு ஏழையுடனே 9 மத்தமாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால். இந்த என் உளமே புகுந்த அதனால் என்பது 10 பாட்டிலையும் வரும், நல்ல கவனமா பாருங்க. அப்புறம் அந்தாண்ட 3வது வரியில 9 7 18 உடனாய நாட்கள விதம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நட்சத்திரத்தினால வருகிற துன்பம், திதியினால வருகிற துன்பம் உன்னை தாக்காது, சிவனை நினைத்து விடு. இதுதான் சொல்ற நீதி. ஆமா, அடுத்த பாட்டு, ஒருவளர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடுமேல் முருகலர் கொண்டே திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால்.
சரி, திருமகள் கலையதூதி சயமாது பூமி, செல்வத்தினாலேயும் துன்பம் வரும். ஆமா, மிகுதியான செல்வம் வந்ததே ஆனால் நிச்சயமாக அவன் பாவியாத்தான் போயிடும். ஆமா, அதுவும் அளவோடு இருந்து விட்டால் பரவாயில்லை. அளவுக்கு மீறி செல்வம் வந்ததுன்னா அவன் நிச்சயமா தீயான வழிக்குத்தான் போவான். அதனாலதான் மற்றொரு இடத்துல திருஞான சம்பந்தர் சொன்னார், பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரேனர். இன்னைக்கு நாம பார்க்கிறவன் எல்லாம் மிகுதியான பணம் இருக்கிறவன் போல பண்ணாத அட்டூழியமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். யாருன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை, இல்லையா? ஆமா, திருமகள் கலையதூர்த்தி சயமாது, மிகுதியான கலை வந்தாலும் தொந்தரவுதான், இல்லையா? ஆமா, திருமகள் கலையதூர்த்தி சயமாது பூமி திசைமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிகரே மதுநுதன் மங்கையோடு வட ஆழ்ந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமையை அணிந்து என் உளவே புகுந்ததனால் திருமகள் சொல்லிட்டேனா இல்ல, கொதியூறு காலம் அங்கி நமனோடு தூத்தன் யமனால வருகிறது. இந்த தீமை எல்லாம் வராதுன்னு இந்த பாட்டுல சொல்றது. கொதியூறு காலம் அங்கி நமனோடு தூத்தர் ஒரு நோய்களான பலவும், நோய் வந்து சேராதுரா ஒண்ணு. ஆமா, அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறனங்கள் பரமன் துஞ்சில் வன்னி கொன்றை முடிமையணிந்து என்னுளமே புகுந்ததனால் வெஞ்சின அவனரோடும் ஒரு மிடிமின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல பூதங்கள்னால உனக்கு வராது. இந்த மின்னல் இடியினால உனக்கு எந்த துன்பமும் வராது. எந்தெந்த வகையில துன்பம் வரும்னு ஒவ்வொரு பாட்டினுடைய 3வது வரியும் 4வது வரியும் அவர் சொல்றார். ஏன் சொல்லிட்டு போனார்? பின்னால வர்றவன் இதை படிச்சு பார்ப்பான், அதுபடி நடப்பான்னு நினைச்சுதான் அவர் சொன்னார். செய்தோமா இல்லையா? ஆமா, வெஞ்சின உணர்வோடும் ஒருமிடியும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு வாழ்வரி அதளந்தாடை வரிகோவனத்தன் வடவாசனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளனைய புகுந்ததனால் கோளறி உழுவையோடு கொலையானே கேழல் கொடுநாகமோடு கரணி மிருகங்களால வருகிற துன்பம் உனக்கு வராது அப்படின்ட்டாரு. பாரதியார் யானை கொண்டுதானே செத்தாரு, இல்லையா? யானை தானே கொண்டு விட்டது அவர. இல்லையா? ஒருத்தர் கூட ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா, எத்தனை பேர் பாம்பு கடிச்சு செத்தான், இல்லையா? ஆமா, வெஞ்சின உணர்வோடு முழுமடியும் கோளறி உழுவையோடு கொலையானே, உழுவைன்னா புலி, கோளறி உழுவையோடு கொலையானே கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்லடியார் அவர் துணிகிறேன் செப்பிள முறை நன்மங்கை உருவாகமாக விடையேறி செல்வனுடையவர் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமையணிந்து என் உளமே புகுந்ததனால் எப்போது குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையானவன் குரலியா. ஜுரநோய் உனக்கு வராதரா, பாதம் உனக்கு வராதடா. ஆமா, எப்போது குளிரும் பாதம் மிகையான பித்தும் ஒரு பைத்தியம் பிடிக்காதரா சுவாமி சொல்ற, இல்லையா? அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்லடியார் அவர் நகரே வேள்படவில் செய்தன்று விடுமையிலிருந்து மடவாழ்வோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றே மலர் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் 7 கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்ததலியா. இந்த இலங்கை அரசனையும் அதுல சேர்த்திருக்கிறார், இல்லையா? ஆமா, அந்த துன்பமும் உனக்கு வராது. பலபல வேடமாகும் பரன் ஆரிபாகன் பசுவேறு உங்கள் வரமன் தலைமகளோடு இருக்கு முடிமையை அணிந்து என் உளமே புகுந்ததனால் மரம் செய்யோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஆமா, பெருந்தேவர்களாலேயும் அந்த துன்பம் வரக்கூடும் அப்படிங்கிறார் சுவாமி. ஆமா, ஜாக்கிரதையாக இருந்துவிடும். கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்க குணமாய வேடவிகினன் மத்தமும் மதியும் நாகம் முடிமையில் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் புத்தரோடு அவனை வாதில் அழிவுக்கும் அண்ணல் திரு. அப்ப சுவாமிக்கு பெருந்தங்கு விளைத்தவர்கள் வேற்று மதத்தவர்கள், அதையும் சேர்த்துட்டாரு இதுல, இல்லையா? ஆமா, புத்தரோடு அவனை வாதில் அழிவுக்கும் அண்ணல் திரு தம்மை கடமே அத்தகு நல்ல நல்ல அவன் நல்ல அடியார் அவர்க்கு மேலே தேன மறுபொழில் குழாலை விளை சென்னல் துண்ணி வளசம் போனெங்கும் நிகழ நான்முக நாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நெளியாத வண்ணம் உரை செய் ஆன சொன்மானையோடும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானே நமதே. நமது சமயமூர்த்தி சொன்ன அறவுரை நமக்கு, அதன்படி நடப்போம்.
நடக்கணும் நீங்கள்லாம் என்பது இதை சொல்லணும் நான் நினைச்சேன். இந்த பதியத்தை நீங்க ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா 4 நாளைக்கு படிச்சீங்கன்னா 5வது நாள் மன ஏட்டுக்கு அது வந்துடும். நீங்க பஸ்ல போகும்போது சொல்லலாம், நடந்து போகும்போது சொல்லலாம். நான் நடந்து போகும்போதும் பதியம் சொல்லுவேன், பஸ்ல போகும்போதும் சொல்லுவேன். ஏன் மன ஏட்டுல எழுதிட்டேன். அடுத்தது இடரினும் தளரினும் அற்புதமான திருப்பதிகம். நான் தினந்தோறும் கோயிலுக்கு போனா இந்த பதியத்தை சொல்லுவேன். ஏன் நான் வாடுற வரைக்கும் எனக்கு பொருள் தேவை. இன்னொருத்தனை நான் கேட்கறது தப்பு. ஆமா அல்லவா? ஆமா. இந்த பதியத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா செல்வத்துக்கு குறைச்சல் இருக்காது. நீங்க சௌக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தன் கையை எதிர்பார்க்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். ஆமா, அப்படிலாம் வாழ்ந்துவிட முடியும். அந்த திருப்பதிகத்தையும் உங்களுக்காக நான் சொல்லி இதை முடித்து விட்டு அடுத்த மாதம் சுந்தரரை நான் தொடங்கி விடுவேன். இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உனக தொழுதழுவேன். கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை விடல் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாடுமாறு இருவரும் நமக்கில்லையே, அதுவோ உணரின் அருள் ஆவது குறை அறனேயே. வாயிலும் காரும் வருந்திலும் போய் வீழும் மகளவிடுவேனே, தாழும் தளமா தயங்கு தண்ணி கோழ வதிவித்த புண்ணியனே, இதுவோ மேல்மாறி இவதந்த மக்கள்லையே, அதுவோ உறவு என்னருள் ஆவடு துறையரனே. இந்த பதிகம் செல்வம் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கு. ஆமா, நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஆமா, என் வாழ்க்கையில நான் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லத்தானே வேணும் இல்லையா? ஆமா, நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மரவே நம்பா. இன்னைக்கு கூட கோயில்ல சொன்னேன். பாலு கிட்டவே இருந்தான், இருக்காம இருக்க அந்த பையன் கிட்டவே இருந்தான். அவனும் சொல்றான், மனவினும் வழிபல் மரவே நம்மான் புனல் வெறி நறுங்கொண்டை போதனிந்த கனலறியவுள் கையவனே, இதுவோ மேல்மாறு இவதொந்த மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. சும்மரோடம்பிய தோன்றினும் அம்மலடியல்லாது என்ன கைமல் கோரிசிலை கிளை ஒன்றினால் மும்முதல் எரியட முறைந்தவனே, இதுவோ மேல்மாறு இவதொந்த மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. செய்யது வீடு உரினும் செய் கலவடிகளா சிந்ததையே, பொய்யனை அனுமதி குராய் தண்ணி மையனே, இதுவோ மேல்மாறு இவதொந்த மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. என்று தோன்றி ஒருவர் உரினும் எந்த முன்னடியல்லாலே ஐந்தரை அறகுண்டரை கிடைத்த கந்தவன் கொடியது சங்கரனே, இதுவோ வியாடுமாறு இவதொந்த மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. எப்பொடு விரவி ஒருவரை வரினும் அப்பா முன்னடியெல்லாம் அறக்காதென்ன உப்புடைய ஒருவனே முன்வழிய அப்படி அதனிட பிடித்தவனே, இதுவோ மேல்மாறி இவதொன்ற மக்கள்லையே, அதுவோ உறவினருள் ஆவர் துறையரனே. பேரிட பெரிய ஒருபடி வரையிலும் சீருடை கடலெல்லாம் சிந்தை தையேன், ஏருடை மணிபடியிராவலனை ஆருட வடவரை அடத்தவனே, இதுவோ மேல்மாறி இவதொன்ற மக்கள்லையே, அதுவோ உறவினருள் ஆவர் துறையரனே. எடுக்க எடுக்க குறையாமல் கொடுத்து விடுவான். ஆமா, உங்க பர்சுல வந்துகிட்டே இருக்கும், எடுக்க எடுக்க குறையாது. ஆமா, அதனாலதான் அதுக்கு பேரு உலவா கிழிஞ்சு பேரு இல்லையா? ஆமா, சாமி எனக்கு ஏதோ கொடுக்கறான், அப்ப நான் குபேரனா போயிட்டோம், டாட்டா மாறி போயிட்டேன்னா, இல்ல ஏசி முத்தையாவுக்கு மேல பணக்காரனா போயிட்டேனா? இல்ல, என் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கொடுக்கிறேன். அது போருமல்லவா? அது போருமல்லவா? 82 வயசு எனக்கு, நான் நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். போருமல்லவா? ஆமா, எடுத்துட்டு தான் போறேன். இல்ல, விட்டுட்டு தான் போறேன். எல்லாரும் விட்டுட்டு தான் போறேன், நானும் விட்டுட்டு தான் போறேன். கவலைப்படல இல்லையா? ஆமா, இருக்கிறவர்களையும் தேவை. உன்னினும் பதப்பினும் உறங்கினும் பின் ஒன்னவர்கள் அலுவலையாதென்ன கண்ணம் கிடைக்கும் அவர மேல் அண்ணனும் அளப்பெருதாயவனே, இது உண்மையாளுமாறு இவதொன்ற மக்கள்லையே, அதுவும் உனது அவர் துறையரனே. என்ன பார்த்தோன்னு ஒன்னு தானே சொன்னேன். பித்தோடு பித்தோடு மயங்கி 1 மணி வரையிலும் அத்தா உன்னடியெல்லாம் ரத்தாதென்ன புத்தரும் தமிழரும் புறம் வைக்க பத்தகங்கள் செய்து வைத்தவனே, இதுவோ வியாழ்மாறு இவதொன்ற மக்கள்லையே, அதுவோ உனது என்னருள் அவர் துறையரனே. அலைவுணர் அவர் துறை அமர்ந்த இளநுனி வேப்பட எம்முறையை நலம் மிகு நான் சம்பந்தம் சொன்ன விலையுடைய அருந்தமிழ்ங்கிறார். இத விலையுடைய அருந்தமிழா? ஆமா, பண்டார பாட்டு நினைக்கிறியா? ஆமா, விலையுடைய அருந்தமிழ் கிடைக்காது அந்த பதியம் உனக்கு அப்படின்னு சுவாமியே சொல்ற.
விலையுடைய அருந்தவள் வானவெல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வேணுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையிலரே. இந்த 2 திருப்பதிகமும் என்னை என் நெஞ்சை கவர்ந்தது. ஆமா, இதை நான் சொல்ல தவற மாட்டேன். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது இந்த 2 பதிகத்தையும் நான் சொல்ல தவறதில்லை. எனக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் ஏதோ ஒண்ணு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனாலும் பாடிக்கொண்டே இருக்கிறேன் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த பதிகம்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனதுனால இந்த 2 பதிகத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு சோப்பில வச்சுக்கோ. 10 நாளைக்கு படிங்கோ. 14ஆம் நாள் இறைவன் கொடுத்த மனமாகிய ஏற்றில் அது பதிந்து விடும். எங்க வேணாலும் நீங்க சொல்லிட்டு போகலாம், வாழ்க்கையில் நலம் பெறலாம் என்று உங்களுக்கு சொல்ல நான் நினைத்தேன், சொல்லிவிட்டேன். நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உங்களுடைய எண்ணம் என்று சொல்லிவிட்டு பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியால் நிறைவேற்றிக் கொள்வேன். சுந்தரர் அடுத்த மாதத்திலிருந்து நான் தொடங்கி விடுகிறேன். தவறுக்கு மன்னிக்கவும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம் 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 சிவாய நம ஓம். சிவனே போற்றி.